வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் வழமை போல முக்கியமான ஒரு விடயம் தொடர்பில் உரையாட இருக்கின்றோம். வணக்கம் ராதாமனன். வணக்கம். நாங்கள் நாகரிக வளர்ச்சி என்று எடுத்தோம்டா, கிழக்காசியா மற்றது இந்த பேர்ஷியன் இதுகள், மிடில் ஈஸ்ட் அதுகள்ல இருக்கக்கூடிய நாகரிகம் மிக கண்ணியமாக இருந்திருக்கு தானே. இப்ப இவர்கள் இந்த காலத்துல இருந்திருக்கு, பழைய காலத்துல இருந்திருக்கு, மோனா காலத்திலே இருந்திருக்கு, அரச காலங்கள்ல. இதை நாகரிகம் என்றது என்ன? தாங்கள் போற இடத்துல போய் அங்க இருக்கிற அப்பாவிகளை கொலை செய்து போட்டு பிறகு தாங்கள் போய் குடியிருக்கிறதானே இவை என்ற நாகரிகமா இருந்திருக்கு. வெஸ்ட் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். உண்மையில ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃபரெண்டான வித்தியாசமான ஹிஸ்டரி, வித்தியாசமான வேல்யூஸ் எல்லாம் இருந்துட்டாங்க. நாங்கள் அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சோன்னு சொல்றோம். உண்மையா கொலம்பஸ் என்ன செய்தார்? அமெரிக்காவுக்கு போய் அங்க இருக்கிற பூர்வீக மக்களை கொலை செய்து போட்டு தாங்கள் குடியிருந்தோம். கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட் இட் செல்ஃப் ராங். விஷயம் உண்மையிலேயே அவர் செய்தது ஜெனோசைட். அவர் கண்டுபிடிக்கல. உட்கார்ந்துட்டான், நாடு பிடிச்சிட்டோம். ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆஸ்திரேலியாவில் உள்ள பூர்வ குடிகளை அழிச்சிட்டோம். இப்ப நாம பாலிடிக்ஸ் கதைக்க ஹிஸ்டரி எல்லாத்தையும் கதைக்கலாம். ஆனாலும் பிராக்டிக்கல் டுடேஸ் வேர்ல்டு, கண்டெம்பரரி வேர்ல்டு வேல்யூஸுக்கு தானே மரியாதை. கண்டெம்பரரி வேர்ல்டு பொறுத்தவரை மல்டி பார்ட்டி சிஸ்டம் இஸ் அக்செப்டட் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட். மேக்சிமம் மற்றது எப்படி இருந்தாலும் அது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஆயிடுமே. கியூபாவோ ஒரு நார்த் கொரியாவோ இந்த கண்ட்ரி எல்லாம் கேட்டா அடுத்த கண்ட்ரிகளுக்குள்ளேயும் ஒரு டெமோக்ரஸி இருக்குது, பெட்டரா கூட இருக்கலாம். ஆனாலும் குளோபலி அக்செப்டட் ஃபார்ம்ன்றது மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான். ஏனென்றா அதுல எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. 5 years 6 yearsக்கு மேல ஒரு கவர்மெண்ட் இருக்க முடியாது. மக்களுக்கு அதுல ஒரு பவர் இருக்குது. இப்ப அமெரிக்காவை பாருங்க, அமெரிக்காவில் அப்படி ஒரு பவர் இருக்கிற மாதிரி தெரியுதா? இப்ப ட்ரம்ப் என்ன செய்யறாரு? இன்னொரு நாட்டுக்குள்ள 4 years தான். எப்படி இருந்தாலும் 4 years. இது இப்ப எங்களுக்கு விருப்பமோ இல்லையோன்றது இல்ல. எங்கட அதாவது தாண்டி திஸ் இஸ் குளோபலி அக்செப்டட் ஃபார்முலா. மல்டி பார்ட்டி சிஸ்டம் இஸ் அ டெமோக்ராட்டிக் சிஸ்டம். அதுல ஃப்ளோஸ் இருக்கிற மாதிரி நல்லது கெட்டது தவறு சரி புல எல்லாம் இருக்கும். சைனா சக்சஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு அங்க மல்டி பார்ட்டி சிஸ்டம் இல்ல, ஆனா அங்க ஒரு எலெக்ஷன் ப்ரோசஸ் ஒன்று இருக்குது. அங்க அது சிங்கிள் பார்ட்டி ப்ரோசஸ்லயும் இருக்குதான். ஆனா ஒரு நேரத்துல இப்ப சைனா இருந்ததுக்கு என்ன ஒரு இஷ்யூ வரைக்கும், ஒரு சீரியஸான இஷ்யூ வரைக்கும் சைனாவுக்கு அந்த ப்ரையாரிட்டியை கொடுக்க மாட்டாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி. பிகாஸ் இட் இஸ் நாட் அ மல்டி பார்ட்டி சிஸ்டம். அது ஒன் பார்ட்டி கவர்மெண்ட் எப்படி இருந்தாலும். ஏன்னா வர்ற பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பெர்மனண்டா இருந்துருவினா. சோ அது இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு அது ஒரு நல்ல விஷயம் இல்லை தானே. அவ்வளவு பெருசு சின்ன இல்ல. பட் அதாவது அடிப்படை கொள்கை அடிப்படையில பார்த்தா பல கட்சி ஜனநாயகத்துல இருக்கிற சில வாய்ப்புகள், ஒரு கட்சி ஜனநாயகம் நல்லதா இருந்தாலும் கூட அதுல இல்ல. ஒரு ஆட்சியாளர் நீண்ட காலமா பவர்ல இருக்க பல விஷயத்தை அவர் அமர்த்தி கொண்டே இருக்கலாம், மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப இந்த இன்டர்நெட் செல்போன் வந்ததால எல்லா விஷயமும் வெளியில தெரிய வருது. பிரச்சனை என்னென்றால் இப்ப டெமோக்ரஸி 100% வேலை செய்த மண்டில தானே. இப்ப இன்னைக்கு அமெரிக்காவோட பிரசிடென்டா வாரவர் 2 கட்சியில தான் இருக்கலாம். It's not a multi-party system at all. வேற கட்சிகள் இருக்குது, பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன் போன முறைக்கு முந்தின முறை அந்த முக்கியமான ஒரு பேர் வழி கொஞ்சம் 3% கொஞ்சம் கன்சிடரபிள் ஓட் எடுத்து வெல்றதுக்கு இல்ல, பிரஷர் குரூப் ஒரு பிரஷரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஓட் எடுத்து. அங்கேயும் நிறைய கட்சிகள் இருக்குது. அந்த இருந்தாலும் ஆட்சிக்கு வரக்கூடியது 2 கட்சி, 2ல அதிமுக வந்த மாதிரி இங்க லேபரோ கன்சர்வேட்டிவோ வார மாதிரி இல்ல. யூகேல ஒன் பார்ட்டி இல்ல, அதான் இல்ல. அப்படி பாக்க இப்ப இந்த நாடுகள் இப்ப அமெரிக்காவில ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது. அப்படி பாக்க சைனாவில அது ஒப்பீட்டளவுல குறைவு. லிபியாவில இருந்த மக்கள், கடாபிக்கு இருந்த மக்கள். இந்த விவாதம் எந்த வகையான ஆட்சி முறை நல்லது என்றது பற்றிய விவாதம். ஈரான் பற்றி விவாதம் இல்ல. இது ஈரான் சப்ஜெக்ட் இல்ல. ஈரான் சப்ஜெக்ட பொறுத்தவரை நான் இப்ப எனக்கு புரிஞ்சேன்டா, ஷாந்த மகன் இருக்காரோ அமெரிக்கால ரிசா பல்லவி, அவரை டெம்பரரியான ஒரு லீடரா கொண்டுறதான் அமெரிக்கா விரும்ப. அவரை பெர்மனண்டா அவரும் விருப்பமா சொல்லல. அவரும் ஓப்பனா இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, எனக்கு பிரசிடென்டா வரணும் என்றால் பழைய கிங்கா வரணும், எனக்கு அந்த ஐடியா கிடையாது. ஒரு டிரான்சிஷன் பீரியடுக்கு மக்கள் வேறு, ஏனென்றால் அந்த எதிர்கட்சிக்காரரை எலிமினேட் பண்ணி ஓடி அப்போசிஷன் சொல்லிட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு பார்ட்டி மாதிரி அங்க இல்லாம இருக்கு கிரவுண்ட் சிச்சுவேஷன்ல. அப்ப இப்ப ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சாக்கள், பாரம்பரியம் எப்படி இருந்தாலும் பாரம்பரியமா தெரிஞ்ச ஒரு ராயல் ஃபேமிலி, ராயல் அரசன் அப்படின்றது இவர் ஒரு நோன் பர்சனா இருக்கிறார்.
அப்ப இப்ப இவரை டெம்பரரியா வச்சிருக்கிற போடக்கு இந்த வெளிநாடுகளிலேயும் உள்நாட்டிலேயும் உள்ள இப்ப இன்றைய ஆட்சிக்கு எதிரான ஆக்கள். அமெரிக்கா கொண்டு வந்த ரெஜிம் சேஞ்ச் அல்லது வெஸ்டர்ன் வேர்ல்ட் கொண்டு வந்த ரெஜிம் சேஞ்ச் இவர் சேஞ்ச் ஒரு இல்ல. இடம் வேலை செய்யலையே. இவர் ரெஜிம் சேஞ்சுக்கு வர்றதான்னு சொல்லல, அவரும் சொல்லல, அமெரிக்காவும் சொல்றது இல்ல. அதாவது ஒரு டிரான்சிஷன் வேற அந்த மக்கள் ஈரான்ல உள்ள மக்கள் தான். இப்ப அமெரிக்கா வெளிப்படையா உள்ளுக்கு என்ன நோக்கம் வச்சுட்டா வெளிப்படையா சொல்றாங்கன்னா இட் இஸ் யூ. ஈரான் மக்கள் தான் ஆட்சி அமைக்க வேணும். யூ ரைஸ் அப் அண்ட் டேக் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க கேட்டுக்கொள்றாங்க. அப்ப அந்த டிரான்சிஷன் பீரியடுக்கு ஒரு ஆள் தேவைதானே. அதாவது இப்ப இருக்கிற ஆட்சியை டப்புள் பண்ணினால், இப்ப தாக்குதல் நடந்திருக்கோ டப்புள் பண்ணப்படுமோ இல்லையோன்ற பெரிய கேள்வி இருக்குது. இந்த தாக்குதலின் காரணமாக அந்த கவர்மெண்ட் இப்பத்திய பிரசன்ட் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டா பாட்டா உடைஞ்சு போகுமோன்றது அது பெரிய கொஸ்டின். ஆனா இப்ப அதுல இருந்து சொல்ற சில ஈரானியன் ஜேர்னலிஸ்ட் சில இன்டர்வியூல பாக்க ஓரளவு சொல்ல 80 to 90% மக்கள் எதிர்பார்த்தான் இருக்கணும். ஆனா சொல்லி போட்டு சொல்லினம் 90% எதிர்ப்பா இருந்தாலும் கூட ஒரு 10% சப்போர்ட்டா இருந்தால் அவ மோஸ்ட் டேஞ்சரஸ் ஆக்களா இருப்பினும். ஏன்னா நீண்ட காலமாக அந்த கவர்மெண்ட் இஸ் ஒரு டெவில் கவர்மெண்ட் வச்சுக்கொள்ளுவோமே. அப்ப அதுக்குள்ள இருந்தாக்கள் இவ்வளவு இப்ப கணக்க வேண்டாம். புலி இயக்கம் அழிஞ்சிட்டு புலி இயக்கத்துக்கு எதிரான ஆக்கள்லாம் 90% இருந்தாலும் புலி இயக்கத்துக்கு சப்போர்ட்டா 10% இருந்தா தட் இஸ் மோர் பவர்ஃபுல் பீப்புள். 90% விட ஏன்னா 90% ஆக்களும் சைலண்டான ஆக்கள், சத்தம் போடாம போயிருந்த ஆக்கள். இந்த 10% ஆக்களும் பவரை அனுபவிச்ச ஆக்கள், பவர்ல ஆளம்பு செய்ய வல்லமையோடு இருக்காக்கள். சோ அதுதான் இப்ப $1 மில்லியன் கொஸ்டின். இந்த 10% சப்போர்ட்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு இதை டிஸ்மேண்டில் பண்ண விடாம இழுத்துக்கொண்டு போவினும் அதுக்கு பதில் இல்லை இன்னும். தட் இஸ் த ப்ரோசஸ் கோயிங் ஆன். இப்ப நடந்து இருக்க பிரச்சனை அதுதான். அந்த 10%, அதாவது நாங்க 90% ஆட்கள் எதிர்ப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டாலும் இப்ப பார்த்தா அப்படித்தான் தெரியுது எனக்கு. ஆனா கிரவுண்ட் சிச்சுவேஷன் உள்ள யாருக்கிட்டையும் புலிகளுடைய பிரச்சனை என்ன, புலிகள் ஒரு ஐடியாலஜியில புலிகள் கட்டப்படையில. புலிகள் வந்து பிரபாரணன்ற ஒரு பேர்ல கட்டப்பட்டிருக்கணுமே ஒழிய ஒரு கல் தான். அது ஒரு கல் தான். படிண்டா இப்ப இருக்கிற காமன்ஜின் ரெஜிமும் ஒரு கல் தானே. அவருக்காண்டி இப்ப பாத்தீங்கன்னா கொமைனின்ற ரெஜிமா அவ்வளவு சிம்பிளா பாக்கலுமோ தெரியாதுண்டா. இப்ப நான் அவற்ற முக்கியமான தலைவர்கள் உட்பட கொமைனி உட்பட 40 மேற்பட்ட தலைவர்கள் கொல்லப்பட்டுட்டார்கள். ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆட்சி அதிகாரம் வந்து இருக்குது. அது ஆட்சி அதிகாரம் இருக்கு. அந்த யந்திரம் இருக்குல்ல, இப்ப உருவாக்கின அந்த இஸ்லாமிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் யந்திரம், அந்த யந்திரத்துல எத்தனையோ ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. அந்த எவ்வளவுக்கு அதுல ஈடுபட்டு அதுக்குள்ள ஸ்ட்ராங்கான ஆக்கள் அவைக்கு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், விட்டு விளத்த விரும்பினாலும் விளத்த முடியாத சிச்சுவேஷன் அவைக்கு இருக்குன்னு சில பேருக்கு. விளத்தினா தலைக்கு மேல விழுந்துடும், பக்கத்துல உள்ளவன இதாக்கிடுவான். அவையெல்லாம் லேசில இதை டிஸ்மேண்டில் பண்ண விட மாட்டினான். இப்ப இன்றைக்கு இந்த எவ்வளவு தாக்கல் நடந்தாலும் இன்றைய ஃபார்ம் கவர்மெண்ட்டை டிஸ்மேண்டில் பண்றதுக்கு பெரிய அதிசயம் அற்புதம் நடந்தா தான் அது இலகுவா சாத்தியம். சிலவேளை ஒரு சாத்தியக்குறு இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த நிர்வாகத்துல உள்ளவையே ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்க வாரம், டிரான்சிஷனுக்கு நாங்கள் ரெடி, எதிர்கட்சி ஆக்களெல்லாம் கூப்பிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ரெடி, எலெக்ஷன் ஓப்பன் எலெக்ஷன், அதான் அமெரிக்கா கேட்க நினைக்கிறேன், ஓப்பன் எலெக்ஷன் வைக்க ரெடி என்று சொன்னா அவைகளையும் சேர்த்து இப்ப உள்ள எதிர்கட்சி ஆக்கள் அந்த ஆர்ப்பாட்ட ப்ரொடெஸ்ட் பண்ணி கொண்டிருக்கவையோட சேர்த்து ஒரு டெம்பரரி கவர்மெண்ட். அதுதான் மன்னர் சொல்றார். இப்போ உள்ள மன்னர் தான், மன்னர்ட்ட மகன் ரிஷா பல்லவி இந்த மகன் இப்ப அதுதான் சொல்றார். அந்த டிரான்சிஷன் பீரியடுக்கு ஐ வில் பி இந்த பொசிஷன் ஃபார் த டெம்பரரி. அதுக்கு பிறகு கவர்மெண்ட்டை தே ஹேவ் மக்கள் தான் சூஸ் பண்ண வேணும். இது இப்போதைக்கு இவ்வளவு தான் சிச்சுவேஷன். இது சாத்தியம் இல்லையோ இது நடக்கிறது. ஏன்னா இல்ல அது மிலிட்டரி பவர் இல்லாமல் கவர்மெண்ட் ரன் பண்ணலாம். அதாவது மிலிட்டரியை சேர்ந்துதான் இப்ப அந்த மிலிட்டரி வந்து அது முழுவதுமாக இஸ்லாமிக் உருவாக்கப்பட்ட மிலிட்டரி. அது சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா இப்ப ஈராக் எடுத்துக்கொள்ளுங்க. ஈராக்ல ஒரு தியரி இருக்கு, சண்டை உண்மையா நடக்கல. ஆனா மிலிட்டரிகள் உடனே சைலண்டா மாறிட்டு. ஏன்னா அதிருப்தின்றது எங்களுக்கு தெரியாத உள்வெட்டுக்களையும் இருக்கலாம் தானே. நீண்ட காலமா ஒரு ரூலிங் பவர் அனுபவிச்சதுல ஈராக் யுத்தம் முடிஞ்சு எவ்வளவோ ஆண்டுகள் ஆச்சு, 2 தசாப்தம் ஆயிடுச்சு. ஆனா ஈராக்கால நாட்டை கட்டி எழுப்ப முடியல தானே. சதாம் ஹுசைன் கட்டி வச்சிருந்த ஒரு நாட்டை இப்ப நாங்க கலைக்கிற கதையெல்லாம் எப்படி பார்த்தாலுமே பல விஷயங்கள் எங்களுக்கு இன்னும் சரியா தெரியாது. ஏன்னா இது ஒரு அயன் கேட்டுனுக்குள்ள இருந்த நிர்வாகம், இரும்புக்குள்ள இருந்த விஷயங்கள் எல்லாரும் ரகசியங்கள் நிறைய ரகசியத்துக்கு. இப்ப ஈராக்ல அவ்வளவு ரகசியம் இருக்கே. ஈரானுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்குது. நிறைய பெரிய யுத்தங்களை சந்திச்சிருக்குது. சதாம் ஹுசைனுடைய 16 வருஷமா ஏதோ பெரிய யுத்தம் எல்லாம் செய்து. அப்ப யுத்தம் செய்ய செய்ய செய்ய
அந்த நிர்வாக அமைப்பு ராணுவம் எல்லாம் ரொம்ப ரிஜிட்டா இறுக்கப்பட்டு ஓ. போயிருக்கு. ம். பேச உடைக்கலாது. ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு அதிருப்தி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்ப இன்னொரு விஷயம் இல்ல நாங்க அதிருப்தி இதெல்லாம் இருக்குமென்னு தான் நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் அதிருப்திய அந்த மக்கள் தான் வெளியில வரணுமே ஒழிய அமெரிக்காவோ இஸ்ரேலோ பொம் அமெரிக்காவும் இப்ப பண்றதால இது சாத்தியம் அதாவது இல்லை. ஈரான் மக்கள் பல ஆண்டுகளாக அமெரிக்காவையும் வெஸ்டர்ன் கண்ட்ரிகளையும் கேட்டுக்கொண்டிருக்கணும். இந்த ஈரான்ல மக்கள் இருக்கணும், ஈரானுக்குள்ளேயும் இருந்தும் சரி, வெளியில இருந்தும் சரி, ஹெல்ப் பண்ணுங்கோ டெமோக்ராசிக்குன்னு சொல்லி. அப்ப இப்ப அமெரிக்கா பொறுத்தவரை அமெரிக்கா அக்ரெசிவா போனேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க கேட்ட இந்த தொகையை பார்த்தா எக்கச்சக்கமான ஆட்கள் அமெரிக்கன் சிட்டிசன் இருக்கணும், ஈரானியன்ஸ் அவ்வளவு வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கணும். அவை எல்லாரும் கோரிக்கை விடுத்து ஏன் கணக்கு இலங்கை போராட்ட காலத்துல நாங்கள் இந்தியாட்ட போய் இந்திரா காந்தி எங்களை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நாங்க எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் அமிர்தலிங்கம் உட்பட கட்சிக்குள்ளே கேட்ட உதவி கேட்டாங்க தானே. இப்போ அதெல்லாம் மறந்து விட்டு இந்தியா தானா வந்தது தானா வரையில வி இன்வைட் தேம். அதே மாதிரி இப்போ ஈரான் மக்களை ப்ரோ டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்காவே வெஸ்டர்ன் கண்ட்ரில நீண்ட வருஷ கணக்கா கெஞ்சி கேட்டுக்கொண்டாங்க. இப்ப கடந்த நாலஞ்சு அந்த ஒப்புடும் எனக்கு சரியோ தெரியல என்ன சரியில்லை. பட் இந்தியா வந்து எக்ஸாக்டா சரியா எந்த இந்தியாவுக்கு ஒரு தேவையும் இருந்தது. இல்ல தேவை இருந்தாலும் அது நாம எங்கட அனுமதி இல்லாம எங்கட இன்விடேஷன் இல்லாம அவ முன்னுக்கு நகரே இல்ல நாங்கள் அது அந்த தேவையை இந்தியாவை உருவாக்கி கொடுத்துட்டு தான். அது வேற விஷயம். அது நாங்க சில நேரத்துல திரும்பி தொடங்குறோம் அந்த விஷயம். இல்ல இது என்னன்னா நீண்ட காலம் கடந்த ஒரு 5-6 மாசத்துக்குள்ளே கிட்ட விஷயம் இல்ல சரிப்புள்ள தெரியாது. 40,000 மேற்பட்ட ஆக்களை கொலை செய்திருக்கணும் ஈரான் கவர்மெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ற ஆக்களை. அவ ஹிஜாப் போடையில கொலை செய்யறது இது ஒரு மோசமான நடந்தது. அரசுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது இவ்வளவு பிற்போக்காக போறதுக்கு இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்குது. இவன் தேவையான கண்டிப்பா இருக்குது. அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்டுன்றது கார்பரேஷன் தானே. நாம கவர்மெண்ட் இல்லையே. கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ணா நாளைக்கு அந்த கவர்மெண்ட் மாதிரி ஒப்பேஷன்காரன் வந்துடுவான். அப்ப அவன் இருக்கிற லைபிலிட்டி இல்ல. ஆனா கூட்டு கலைச்சல் நடத்திட்டு போறது அந்த கம்பெனிஸ் கார்பரேஷன் தானே. மொடோனா இருந்த ஜனநாயகத்துக்கு வந்து கொண்டிருந்த ஈரான திருப்பி இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்குள்ள தள்ளினது இந்த வெஸ்ட் தான். இப்ப நீங்க நினைக்கிறீங்களா இது ஒரு முற்போக்கான சிந்தனையில தான் அது ஏன் நீங்க சொல்ற கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. அது ஓரளவுக்கு லெப்டிசத்துல என்னத்துல இருந்தாலும் இஸ்லாமுக்குள்ள போவே இல்லை. அந்த ஃபண்டமெண்டலிசத்துக்கு போவே இல்லை. லெப்டிசம் சோவியத் படி அனெக்ஸ் பண்ண போறாங்க. சோவியத் டைப் ஆஃப் கவர்மெண்ட் வர போண்டா வர விட்டுருக்கலாம். வந்து அது சோவியத்தை கொலப்சா பண்ண மாதிரி தொலைமுறை போகட்டும் விட்டுருக்கலாம். அப்ப இவ என்ன செய்யணும், அதை தாங்கள் நேரடியா ஃபைட் பண்ணிடலாது. யூஎஸ்க்கோ வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கோ பிரச்சனை அப்பதான் வியட்நாம்ல முடிச்சு போட்டு நிம்மதியா விட்ட வந்திருக்கீங்க. திருப்பி சோவியத்தோட போய் ஆப்கான்ல சண்டை பிடிக்கணுமா? அதால முடியாது. சோ அவ குறுக்கு வழியை பார்த்துச்சுன்னா எல்லா பக்கத்து நாடுகள்லயும் அங்கால சவுதியில எல்லா நாட்டிலயும் உள்ள இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட்கள் எல்லாரையும் கொஞ்சம் பேர் ஒன்றா சேர்த்து முஜைதீன் சொல்றத உருவாக்கிக்கணும். முஜைதீன் உருவாக்க பாகிஸ்தான் என்ன செய்ய தளம் வேணும். பாகிஸ்தான் அமெரிக்கன் காசுக்காக வேண்டி தங்கட இதை திறந்து விட்டாங்க. நீங்க என்னவாதம் செய்யுங்க, என்ன காசு இருந்தா போதும். அமெரிக்காண்ட செல்ல பிள்ளையா பாகிஸ்தான் மாறிட்டுது. அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து பாகிஸ்தானுக்குள்ள வச்சு ட்ரைனிங்கை கொடுத்து காசை கொடுத்து அனுப்பி விட்டாங்க. முஜைதீன்ஸை அனுப்பி விட்டோன்னு முஜைதீன்ஸ் தங்கட கட்டுப்பாட்டுக்கு வருது இல்லைன்னு பாகிஸ்தான் அதுக்குள்ள கொஞ்சம் வட்டான்களை பிடிச்சி தாலிபானை உருவாக்கிச்சு. இந்த தாலிபான் 100% ஃபண்டமெண்டலிஸ்ட் இப்ப கம்யூனிட்டி அவங்க முஜைதீன்ஸ் எல்லாரையும் கொலை செஞ்சு போட்டு அவங்க சீனுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு தாலிபான் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் பிரச்சனை. இன்றைக்கு பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் இடையில பிக் ஃபைட் கோயிங் ஆன். ஏனென்றால் அவங்க இதுக்கும் அடங்க மாட்டாங்க. அவங்க கோமினின்ற அசல் வாரிசு தாலிபான். அதே கொள்கை கோட்பாடு தான். பெண்களுக்கு நோ பள்ளிக்கூடம் ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒரு பொம்பளை தனக்கு சுட்டு போட்டாங்க கொலை செய்யப்பட்டோன்னு சொன்னாலும் அது கேஸ் இல்லை. இவன் கொலை செய்யறா கூட அவனை சில மாதங்கள்ல விட்டுடுவான். ஏன்னா ஆம்பளைக்கு ஹி ஹாஸ் நேச்சுரல் ரைட் டு கில் எனி விமென் ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி ஒரு அதை கடைஞ்செடுத்த மோசமான சட்டங்களை மதத்தின் பேரால அவங்க தூக்கி கிட்டத்தட்ட கோமினியும் அதே ரகம்தான். அதுலயும் ஒரு விஷயத்த பாருங்க, இந்த 40 நேரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் ப்ரொடெஸ்டாக சேர்த்திருக்காங்க. இப்போ ஒரு 4 மாதத்துக்குள்ள ஈரான்ல ஒருத்தரும் அதை பேசியதும் இல்லை. ஆனா பலஸ்தீனுக்கு உலகம் முழுக்க பேசுறாங்க. பலஸ்தீன்ல சாகிறது அப்பாவியலோ அதை விட 10-20 மடங்கு ஈரான்ல சேர்த்த பற்றி யாரும் காய்க்கணும் இல்லை. குறிப்பா இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல அது ஸ்பெஷலி பெண்ணுரிமையாளர்கள் பலஸ்தீனுக்காக வேண்டி நாள் முழுக்க கண்ணீர் குடிக்கணும். அதை விட 10-100 மடங்கு ஈரான்ல நடந்தது. அது எனக்கு ஏற்கனவே 5 நாளுக்கு மேல வெளியினேன். ஏன் உங்களுக்கு ஈரான்ல உள்ள சஹராக்களுக்காண்டி யாரும் என்ஜிஓ காசு இருந்தா தான் பேசுவீங்களோ? பேஸ்புக்ல எழுந்து பலஸ்தீன்ல பேசுறதுக்கு உங்களுக்கு அப்ப என்ஜிஓ காசு இருக்கக்கூடாது. ஏன்னா அதை விட பல மடங்கு நடக்கிற ஈரானை பற்றி அந்த பேசுறதுக்கு பின்னால ஒரு ஏகாதிபத்திய எதிர்கொண்டு இருக்கല്ലോ. இல்ல ஈரான்ல உள்ள பெண்கள், ஈரான்ல உள்ள பெண்களை 40,000 பேரு கிட்ட இப்ப 4-5 மாதத்துல செத்ததை பற்றி
இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி எந்த மனித உரிமையாளர்களும் யாரும் பாதுகாக்கல. ஆனா பலஸ்தீன்ல 4 பேர் செத்தாலும் அதை எந்த நாளும் அதுதான் ரிப்பீட்டா அடிக்கணும். அங்கதான் சந்தேகம் வருது. நீங்க என்ன செலக்டிவா பலஸ்தீன கலவரங்கள் இதை பற்றி திரும்பியும் பாக்குறீங்கள் இல்ல. சம்படி இஸ் பேயிங் ஃபார் கிரைங் பலஸ்தீன். அப்படித்தான் எனக்கு தோணுது. மேபி ஐ எம் ராங், தவறா இருக்கலாம். ஆனா பாரதூரமா எனக்கு தோணுது பலஸ்தீனுக்காக வேண்டி சத்தம் போடுறதுக்கு யாரோ ஃபண்ட் பண்றாங்க. முஸ்லீம் நாடா இருக்கலாம். ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் இல்லத்தானே. இப்ப என்ன அமெரிக்கா ஃபண்டிங், இப்ப என்ஜிஓ ஃபண்டிங்ன்றது சீக்ரெட்டான ஃபண்டிங் இருக்குன்னு அது எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லி காட்டி செய்யப்படுறாங்க. ஈரான்ல செய்யறதுல மெயினானாக்கள் அமெரிக்கா எல்லாத்தையும் அமெரிக்கன் கண் கொண்டு பாக்குறோம். பார்க்கலாம் தானே. மற்றது பாருங்க, இப்ப இந்த கேள்விக்கு மறுமொழி சம்பந்தப்பட்டவை ஏதாவது சொல்லவாங்க. பலஸ்தீனத்துக்காண்டி இவ்வளவு அழுகுறீங்க. குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டிலையும் அப்படித்தான், இலங்கை எடுத்துக்கொள்வோம். ஈரான்ல 4-5 மாதத்துக்குள்ள இப்ப 40,000 பேர் கொலை செய்திருக்காங்க. ஒருத்தரும் பாதுகாக்கலையே மனித உரிமையாளர்கள் இலங்கையில. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் வேணும். எப்பவுமே அந்த எதிர்ப்புன்றது பலமானவர்களை நோக்கித்தானே வைக்கப்படும். அதான் 40,000 பேர் பெருசு, 400 பேர் பெருசு. பலமானவர்கள் என்று பார்த்தா இப்ப அமெரிக்காவோ நாங்கள் அமெரிக்காவை கண்டிக்கிறதா ஈரானை கண்டிக்கிறதா அமெரிக்கா ஏகாதிபத்தியமா இருக்கு. கண்டிக்க தேவையில்லை. பலஸ்தீன்ல இஸ்ரேல்காரன் கொல்லுறான், அந்த ஆளுக்காண்டி நாங்க கண்ணீர் விடுறோம் மனித உரிமையாளர்கள். அதை விட 10,000 மடங்கான ஈரான்ல செத்ததுக்கு பற்றி என்ன ஒரு சொல்லினம் இல்ல. கேள்வி நியாயமானது. மக்களுடைய பார்வை எனக்கு தெரியலண்டா, ஈரான்ல இந்த போராட்ட குழுக்கள், எதிர்ப்பு குழுக்கள், இந்த குளோபல் பிரச்சாரங்கள்ல மினக்கடையில அவை தாங்கள் கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டை கவுட்டு இன்றைக்கு ஒரு நாளைக்கு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வரணும்னு தான் நினைக்கிறோம். பலஸ்தீனுக்காக வேண்டி போராடுற கணப்பு இருக்கு, ரிலிஜியஸ் அஜெண்டா இருக்குது. இது நான் கண்டுபிடிச்ச விஷயம். அவைக்கு இந்த யூதர்களுக்கு எதிராக அந்த 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 ரிலீஜியஸ் ஈரான் போராளிகள் ரிலீஜியஸ் கண்ணோட்டத்துல இல்ல. அதனால அவை வந்து அதுல பெருசா மினக்கடையில தங்கட ஃபைட்டை தாங்களே ஃபைட் பண்ணி கொண்டிருக்கணும். பலஸ்தீன் போராட்டக்காரர்கள் இது ஒரு ரிலீஜியஸ் அஜெண்டாவோட வச்சுக்கொண்டு எப்பவும் பலஸ்தீனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும். அதுதான் பலஸ்தீன்ல பாதிக்கப்படணும், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். பலஸ்தீன் அங்க சொர்க்கத்துல அனுபவிக்கிற அவ கஷ்டப்பட்டு எல்லா இது நடக்குது. அதை விட மிக மோசமான ஒரு ஒடுக்குமுறையை இஸ்ரேல் மேற்கொள்ளுது. இஸ்ரேல் பலஸ்தீனுக்கு செய்ததை விட பட்டு மோசமானது இப்ப ஈரான்ல செய்தது. அவ்வளவுக்கு ஈரான் நடக்கிறதுக்கு தெரியாம இருக்குன்னு நான் நினைக்க மாட்டேன். அதுவும் கடந்த 4-5 மாதம் கடந்தது பட்டு மோசம், எல்லாருக்கும் தெரியும். கோமனி காலத்துல இருந்து நடக்குது தானே. ஆனா ஒரு நாள் வந்து பேசுறீங்களா? அப்பதான் எனக்கு சந்தேகம் வரும். ஈரான் மக்கள்ல ஈரான் இந்த போராட்ட குழுக்குள்ள ஒரு இந்த ஆர்கனைசேஷன் ஒன்றும் கிடையாது. என்ஜிஓ இப்படி ஃபண்ட் பண்ணி பிரசாரம் செய்யணும்னு நோக்கம் கிடையாது. அதுக்காக இந்த ஒரு கான்பிடன்ஸ் காரணமா இருக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் அவர் கண்ட்ரி, வி ஹேவ் டு கெட் அவர் கவர்மெண்ட். அந்த போராட்டத்தை நாங்க தான் செய்யணும். இப்படித்தான் இந்த எண்ணமா இருக்கும். பலஸ்தீன்ல பொறுத்தவரை இஸ்லாமிக் குளோபலைசேஷன் ஒரு அஜெண்டாவாக யூஸ் பண்ணீங்க. அந்த விளக்கம் சரியாகவும் இருக்கலாம். என்றால் ஈரான் மக்களுக்கு பெர்ஷியன் கலாச்சாரத்தோட வந்தவர்கள், அவர்களுக்கு அந்த பெருமை ஒன்று வச்சிருக்கிறாங்க. மற்றது பலஸ்தீனை பொறுத்தவரை 20 நாடுகள் இருக்கு சுத்தி வர. அவைய பொறுத்தவரை பலஸ்தீனும் சரி லெபனானும் சரி எல்லாரும் அரபி தானே, சேம் லாங்குவேஜ் சேம் மதம். அங்க ஒன்றும் எத்தனிக் டிஃபரன்ஸ் கிடையாது. எத்தனிக் டிஃபரன்ஸ் அவைக்கு எத்தனிக் ஐடென்டிட்டி இருந்தால் சண்டை பிடிக்க கத்திக்குள்ளே சுழைக்க அந்த ஸ்லோகங்கள் இருக்குல்ல, போர்க்குரல் சுலோகங்கள்ல பலஸ்தீன் என்று கத்துவிடும். யாரும் பலஸ்தீன் என்று கத்துறதில்லை, அல்லாஹ் அக்பர் தான் கத்தினேன், பலஸ்தீன் என்று கத்துறது இல்லை. மற்றது அந்த 20-30 நாடுகளுக்குள்ள இஸ்ரேல் ஒன்றுதான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. நாங்க இஸ்ரேல்ண்டா இதை பூதாரமா வச்சிருக்கோம். மற்ற சைட்ல அவங்களோட கவர்மெண்ட் எலெக்ஷன்ல மாறுது. ஆனா இன்னொரு விஷயம், இந்த பலஸ்தீன் ரிஃப்யூஜிஸ் லெபனானுக்குள்ள என்டர் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே. முந்தி லெபனான் இஸ் கிறிஸ்டியன் கண்ட்ரி, இன்றைக்கு லெபனான் கிறிஸ்டியன் கண்ட்ரி இல்லை, அது இஸ்லாமிக் கண்ட்ரியா மாறிட்டுது. ட்ரெடிஷனலா இருந்த லெபனான்காரன் லெபனானை விட்டுட்டு ஓடிட்டான். ஈராக் குவைத்தையும் சவுதியையும் பிடிச்ச டைம்ல, குவைத்தை பிடிச்சி சவுதியையும் பிடிக்கிற டைம்ல இந்த பலஸ்தீன் அவ்வளவு பேரும் ஈராக்கோட இருந்துட்டோம். அதனாலதான் அவங்களாம் இவங்களை கைவிட்டுட்டாங்க. சவுதி எல்லாம் பலஸ்தீனை கைவிட்ட காரணம் அந்த சந்தர்ப்பத்துல ஒரு நாட்டுக்கு ஒரு அக்ரஸரோட சேர்ந்து நின்றுட்டோம். ஏனென்றா இஸ்லாமிக் எக்ஸ்பென்ஷனிசமோ ஏதோ அந்த நோக்கத்துல என்னத்திலயோ இல்ல. பலஸ்தீனுக்கும் ஈரானுக்குமான என்னன்னா நாங்கள் இதை எந்த வகையில இஸ்லாமிக் எதிர்ப்பாகவும் இருக்கக்கூடாது. இல்ல நான் எதிர்பார்க்கல, இது ஹிஸ்டரி தானே. இப்ப நான் சொல்றது வரலாற்று ரீதியான செய்திகள். இந்த செய்தியில தவறு கொண்டு ஸ்டேலியர்களுக்கு ஜெர்மன்ல அடிச்சு கலைக்கின்ற பொழுது அந்த கொலோகாஸ்ட் நடக்கக்குள்ள அமெரிக்காவோ அல்லது இந்த மேற்குலகமோ அந்த ஸ்டேலியர்களுக்கு ஜெர்மன்ல தானே ஒரு இடத்தை கொடுத்திருக்கோம். அவர்களை கொண்டு நீங்கள் ஐரோப்பாவில கொடுத்திருக்கலாம், அல்லது கனடாவில 10 விதமான இடத்துல தானே மக்கள் இருக்கணும்.
90% காஞ்சி போய் தானே கிடக்கு. அங்க கொடுத்திருக்கலாம். அவர்களையே கொண்டு வந்து பலஸ்தீனியர்கள் காலங்காலமாக இருந்த இடத்துல அந்த பலஸ்தீன் ஜெருசலேம் எல்லாத்தையும் 2 பேரும் பிரதர்ஸ். பலஸ்தீனியரும் மாமனம் மச்சானம் தான். 2 பேருக்கும் அது ஹோம்லேண்ட் தான். 2 பேருக்கும் அது ஹோம்லேண்ட் தான். அந்த குறிப்பிட்ட காலத்துல அவர்கள் இருக்கல குடியிருந்தாங்க. அப்ப அங்க வந்து இன்றைக்கும் அங்க இருக்கிற 2 மில்லியன் பலஸ்தீனியர்களை ஒடுக்குற ஒரு அப்படைட் தான் இஸ்ரேல் செய்யுது. இஸ்ரேல் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லலாம். பலஸ்தீனியர்களால லெபனான் ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி இன்னைக்கு என்னட்டு காணாம போனது. ஜஸ்ட் 30 இயர்ஸ்க்குள்ள. இதை யாரும் பேசவே இல்லையே. இல்ல நீங்கள் அவன் சொந்த இடத்தை பிடிச்சபடியால் அவர்கள் கலைக்கப்படுறார்கள். எல்லாம் அவர்கள் விரும்பி போனார்களான்னு தெரியல. அவையும் கலைச்சவ லெபனான் காரனே என்னண்டா, அதாவது இவர்கள் அரசியல் என்றால் மதம் வேறு அரசியல் வேறு. மதவாதிகளா மதத்தை பரப்புறதுக்கு அரசியல் ஆயுதமா வச்சிருக்கிறான். நெத்தனியாகு எடுத்தோம்னா நெத்தனியாகு அந்த நாட்டிலேயே ஒரு கிரிமினலாக நீதிமன்றத்தால தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார். நெத்தனியாகு திறமான ஆள் இல்ல, அதே சமயம் ஹமாஸும் திறமான ஆட்கள் இல்ல. ஹமாஸ் இந்த பலஸ்தீனத்தை விட்டு போனா இந்த சண்டை நடக்காது, இவ்வளவு அழிவு நடக்காது. இப்ப புலி மக்களுக்குள்ள இருந்தோண்டு குண்டலை போட்டா அது சரி, மக்கள் சாவினம். நான் இஸ்ரேல திறமண்டோ பலஸ்தீன திறமண்டோ சொல்லல, நான் கேட்கிறவங்க வரலாறு தான். லெபனான் ஒரு கிறிஸ்டியன் நாடு இன்றைக்கு என்னண்டு காணாம போச்சுது. ஜஸ்ட் 30-40 இயர்ஸுக்குள்ள இவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். இவர்கள் போன உடனே தங்களோட இஸ்லாமிய இதை எக்ஸ்பான்ஷனிசத்தை தொடங்கிடுவேன். வடநாட்டுல இந்தியாவில இன்னொன்று பிஜேபி திருப்பி வின் பண்ணுதுண்டா, இதெல்லாம் நாங்கள் இந்த பக்கத்தை கண்ணை மூடிக்கொண்டே இருந்துட்டு பிஜேபி மட்டும் தாக்கி பிரயோசனம் இல்லை. 2 பக்கத்தையும் நாங்கள் ஒரு பாரபட்சம் இல்லாம பார்த்தா தான் இந்த மதவாத அரசியல் எங்க உணர்ந்து விடுமண்டு தெரியுது. இந்த மதவாத அரசியல் மாற்று மதவாதிகளையும் உருவாக்கும். இப்ப வடநாட்டுல அதுதான். இப்ப இந்துத்துவாக்கள் எழுப்பினதுக்கும் முஸ்லீம் மதவாதிகள் எழுப்பினதுக்கும் 2 1 coins 2 sides. 2 உண்டாத்தான் வெளியில வந்திருக்குது. இப்ப இலங்கையில பாருங்க, சிங்கள பிக்குவல்ட இனவாதமும் தமிழாக்கள இனவாதமும் போட்டி போட்டுக்கொண்டு நிற்குது. ஏன்னா இனவாதிகளுக்கு தங்களுக்கு சுயலாபம் தான், வேற ஒன்றும் இல்லை. மக்கள் நலம் கிடையாது. மதவாதிகளுக்கு இனவாதிகளுக்கு தங்களோட பிசினஸ் அரசியல் வியாபாரம் மத வியாபாரம் நடத்துறதுக்கு 2 பக்கத்தையே தூண்டி விடுவார்கள். அது ஒரு முக்கியமான விஷயம் தான். நாங்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள், ஆனால் இன்னொரு குழு மக்கள் வந்து கடவுளை நம்புறவர்களா இருக்கணும். ஆனால் அவர்களுடைய வாழ்வுரிமையை வந்து எந்த வகையில பறிக்கல. இஸ்ரேல் வெஸ்டர்ன் கவர்மெண்ட்டும் வந்து இப்ப பார்த்தோம்னால் சிரியா வந்து மிகவும் ஒரு நாகரிகமாக இருந்த ஒரு நாடு. அதுக்குள்ள இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதம் தூண்டப்பட்டது. லிபியா எவ்வளவோ வளர்ச்சி கண்டிருந்த நாடு. சதாம் ஹுசைன் ஈராக்கும் மிக நாகரிகமாக வளர்ச்சியை கொண்டிருந்த நாடு. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே ரிவோர்ட் பண்ணி இருந்த ஒரு நாடு. அங்க சில ஆட்சி முறையில பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவில இருக்கிற ஆட்சி முறையிலும் பிரச்சனை இருக்கு. எல்லா நாடுகள்லயும் இவர்கள் குறி வைக்கிறார்கள். இந்த இஸ்லாமிக் நாடுகளை டார்கெட் பண்ணி குறி வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. இஸ்லாமிய நாடுகள் ஏனைய நாடுகளை குறி வைக்கிறன்றதும் உண்மைதான். அப்ப கிட்டத்தட்ட இந்த சிலுவை யுத்தம் ஒன்றுதான் நடந்து கொண்டிருக்குது இப்ப. மதவாத சிலுவை யுத்தம் சொன்னாலும் சரி, இல்லாட்டி அது சிலுவை கிறிஸ்டியன்ஸை தாக்குறதா இருக்குது. அப்படி ஒரு மதத்தை தாக்குறதா இல்லாம சொல்லணும். மதவாதிகள் மனிதர்களா வாழ விட மாட்டேன். தங்களோட மத கோட்பாட்டுகளுக்கு தாங்கள் விலை போன மாதிரி மற்றவையும் அந்த பாதையில போகணும். இந்த மதவாதிகள் இருக்கல்லோ, அதுல ஒரு மதவாதியை மட்டும் நாம தாக்கி சரி வராது. சரியோ 2 மதம் எல்லாமே இஸ்லாமிய அடிப்படைவாதி என்று சொல்லிக்கொண்டு ட்ரம்பும் நெத்தன்யாவும் தங்களோட பழைய வரலாற்று தூசு தட்டி தான். எனக்கு தெரியும், நிறைய ஈரான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்த அந்த காலத்துல அமெரிக்கா பற்றி தாக்குவோம் மரம்புறோம். ஆனா அவ்வளவு ஈரானியன்ஸும் அமெரிக்கால வந்து செட்டில் பண்ணிட்டு நான் இன்னைக்கு அவ்வளவு மோசமான நாடு, எல்லா இடத்துலயும் நல்லதா சொல்றதுக்கு ஒரு விஷயம் இல்லைண்டா, நீங்களே இந்த நாட்டுல வாரீங்க திருப்பவும் வந்தோன்னு. இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிலுக்கு எதிராக பேசுற அத்தனை இஸ்லாமியரும் அமெரிக்கன் விசாவோ யூரோப்பியன் விசா அடைச்சா ஓடி வந்துடும். வந்துதான் இருக்கணும், இப்பவும் வந்துதான் இருக்கணும். அவைண்ட அந்த குற்றச்சாட்டுல மோரல் கிரவுண்ட் இல்லையே. அப்ப இதைத்தான் அவன் சொல்றான். வெஸ்டர்ன் கண்ட்ரி அதான் சொல்றாரு. அதாவது எங்கட நாடெல்லாம் கூடாது, நீங்க ஹோலி லேண்ட், யூ கேன் கோ பேக் தியர். அங்கேயே நீங்க 10 நேரம் எதுவும் செய்யலாம். இங்க வந்து இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரியும் தானே இப்ப யூரோப்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது. சொல்ற மாதிரி மதம்ன்றது ஒரு அபிநி, அது உண்மையிலேயே யாருக்கும் அது பழைய நூற்றாண்டுகளுக்குரிய சாமான். இந்த நூற்றாண்டுக்கு அது தேவையில்லை. அவ்வளவு தேவைண்டா வீட்டுக்குள்ள மட்டும் தனக்குள்ள வச்சுட்டு போகலாம். அதை ஒரு அரசியல் கோட்பாட்டுக்குள்ள திணிக்க தேவையில்லை. நாட்டு அரசாங்கத்துக்குள்ள திணிக்க கூடாது.
ஜனநாயகத்தை ஏற்றுமதி செய்கிறோம் என்ற பேரில் இவ்வாறான அடிப்படைவாதங்களை வளர்த்து விடுறதும் மிக மோசமானது. என்னன்னா உளவு நிறுவனங்கள் செய்கிற வேலை என்னென்றால் இப்படியான அடிப்படைவாதிகளை உருவாக்கிட்டு பிறகு அவர்கள் கையை மீறி போறார்கள். அதுக்கு பிறகு குத்துதோ அதுக்கு பிறகு நாங்கள் மக்கள்ல பழி சொல்றோம். உண்மையிலே மக்கள் பாவம் என்ன மக்கள். இப்ப தாலிபான யாரு உருவாக்கினது? இல்ல, தாலிபான், ஹமாஸ், அல் கைதா, கொமைனி எல்லாரையும் உருவாக்கினது இவங்கெல்லாம். ரஷ்யாவை எங்களால அடிக்கலான்னுட்டு அமெரிக்கா அந்த நேரம் இந்த முஜாஹிதீன்ஸுக்கு ஸ்டிங்கர் மிசைல் கொடுத்தது. ஸ்டிங்கர் மிசைல் சாமான் ரொம்ப பெருமதியான பயங்கர சாமான். அதாவது எந்த விதமான கல்வி அறிவும் இல்லாத காட்டாண்ட கையில எல்லாம் ஸ்டிங்கர் மிசைலை கொடுத்து மில்லியேட்டரிங்க கொடுத்து அதெல்லாம் சோவியத்காரன் ஆடுபட்டு போனான். அவனுக்கு தாக்கு பிடிக்கலாம். பிறகு யுத்தம் முடிஞ்ச கையோட என்ன செய்யறாங்க யூஎஸ்க்கு இந்த ஸ்டிங்கர் மிசைல் நல்லா பரவப்பட்டு போச்சுல்லோ, அதை வச்சு திருப்பி கலெக்ட் பண்ணணும். ஒரு ஸ்டிங்கர் மிசைல கொண்டு வந்தா $1,00,000 தருவோம். அப்படித்தான் அமெரிக்கா அறிவிச்சது ஆப்கானிஸ்தான்ல. அதுல ரெண்டத்தான் ஸ்ரீலங்கா கொண்டு வந்து தன்னுடைய எழுதி இருக்கிறார். உடைஞ்சு கிடஞ்சு நொறுங்கினதா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கண்டிஷனும் ஸ்டிங்கர் மிசைல கொண்டு வந்தாண்டு 1,00,000 அப்படி ஆஃபர் அவ்வளவுக்கு பிறகு $10 பிறமா சந்தேகம் ஏன்னா திருப்பி எடுக்கணும். அவ்வளவு டேஞ்சரான இதான பெருமதியான சாமான். நான் நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடல் மேலேயே பல்வேறு விஷயங்கள், அதாவது பேசக்கூடாத பல விஷயங்கள் சென்சிட்டிவான விஷயம். எனக்கு இப்ப நான் முடிவுரையா சொல்லிக்க ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு மிக கவலையா இருக்கு. நான் அன்றைக்கு அந்த பழைய ஈரான கண்ணால கண்டேன், பழைய ஆப்கானிஸ்தான கண்ணால கண்டேன். அதாவது இந்த சவுத் ஏசியான்ற பார்டர்ல ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, யூரோப்பியன் ஐ மீன் லிபரல் சொசைட்டி, சுதந்திரமான சொசைட்டி, ரோட்டு கரையிலேயே ஒரு சின்ன குட்டி மாஸ்க் இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே பார் இருக்கும், பள்ளிக்கூடம் இருக்கும், யாரும் யாரோடையும் சகஜமா ஒரு மனுஷனை பார்த்து சந்தோஷமா கதைச்சு கொண்டு வருது. யூரோப்ல அப்படி இருக்குது, பல நாடுகள்ல இப்ப அங்கேயும் குறையுது. அந்த சகஜமான நிலைமை இருக்கு. அப்படி ஒரு சுதந்திரமான ஒரு வெரி சிவிலைஸ் கல்ச்சர்ட் கண்ட்ரி. பாட்டுக்களும் அந்த ஈரான்லயும் ஆப்கான்லயும் சந்தி வழியும் நீங்க இந்த பாட்டு கோஷியில பாக்கலாம். சந்தையில் இருக்குமல்ல, அது எல்லாத்தையும் ஹராம் வந்தோன்னா ஹார்மோனியம் தபேலாவெல்லாம் அடிச்சு விட்டுச்சு சந்தியில போட்டு ஹராம் கராம் செய்த காட்டு மிராண்டி கோஷ்டியில எல்லாம் இப்ப ஆட்சியில இருக்கிறது. இங்கேயும் சரி, அங்க ஆப்கானும் சரி, ஈரானும் சரி, அவ்வளவு இலக்கியம் கலை இசை எல்லாம் வளர்ந்த நாகரிகத்துக்கு உரிய மனிதர்களை மதத்தின் பேரால இது அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு துடைச்சு போட்டினோம். அப்ப இதுதான் பெரிய இனக்கொலை. மனுஷன் தான் கடவுளை உருவாக்கினது. இப்ப அது மனுஷனை டிக்டேட் பண்ற அளவுக்கு இருக்குது என்று நான் நினைக்கிறேன். அந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை நிறைவேற்றி கொண்டு வரலாம் நினைக்கிறேன். சர்ச்சைக்குரிய பல்வேறு விஷயங்களையும் உரையாடி இருக்கிறோம். இது யாரையும் புண்படுத்துவது நோக்கம் இல்லை. நாங்கள் இந்த எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ஆய்வுக்குட்படுத்துறது மிக அவசியம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில இது ஒரு சிறந்த உரையாடலாக. அதாவது பேசக்கூடாத விஷயம் வந்து ஒன்றே நாம வைக்கிறது தான் மிக தவறு. பேச வேண்டும். பேசினா தானே கருத்துக்கள் மாற்று கருத்து வரும். சரி, மிகவும் சந்தோஷம் இந்த வாய்ப்புக்கு. உரையாடல் நன்றி. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.